ஜோதிட தகவல்ல யாருக்கு எங்கிருந்து வரன் அமையும், எப்படிப்பட்ட வரன் அமையும், சொந்தத்தில் அமையுமா அந்நியத்தில் அமையுமா, அதை தான் மெயினா இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படிப்பட்ட வரன் அமையுன்றதை விட சொந்தத்தில் அமையுமா அந்நியத்தில் அமையுமா என்பதனை பற்றி தான் இன்று உங்களிடம் பேச இருக்கிறேன். ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்பது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்பது கணவனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆகும். ஆண்களுக்கு களத்திரக்காரகன் சுக்கிரன், பெண்களுக்கு களத்திரக்காரகன் செவ்வாய். ஒரு ஆணின் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் நல்லபடியாக இருந்தால் மன வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் நல்லபடியா கேந்திர திரிகோணத்துல இருந்து ஒரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கும். இப்ப சுக்கிரன் 7ஆம் அதிபதி, சுக்கிரன் 7ஆம் அதிபதி ஆண்கள் ஜாதகத்திலையும் 7ஆம் அதிபதியும் செவ்வாயும் ஒரு ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல சூரியனோட தொடர்போடு இருந்தால், சூரியனோட தொடர்புனா சூரியனோட நட்சத்திரம், சூரியனோட வீட்டில் இருக்கிறது, சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கிறது. சூரியனோட நட்சத்திரம் சொல்றது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சூரியனோட வீடுன்னு சொல்றது சிம்ம ராசி. இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கின்ற பொழுது அந்த ஆணுக்கோ அந்த பெண்ணுக்கோ தந்தை வழி உறவில் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தந்தை வழி தூரத்து உறவில் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள், ஒரு அந்தஸ்தான இடத்துல ஒரு உயர்வான இடத்துல மனைவி அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கு என்றால் உங்களுக்கு நல்ல இடத்துல கணவர் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ குறிப்பாக உங்களுக்கு 7ஆம் அதிபதியோ, ஒரு ஆணுக்கு 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும், ஒரு பெண்ணுக்கு 7ஆம் அதிபதியும் செவ்வாயும் புதன் தொடர்போடு இருந்தால், நான் சொல்ற பாயிண்ட் கேட்டுங்க, புதன் தொடர்போடு இருந்தால், புதன் சேர்க்கை, புதன் நட்சத்திரம், புதன் வீடுகளில் இருந்தால், புதன் சேர்க்கை என்பது இயற்கையிலே புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தாலும் சரி, செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தாலும் சரி. அடுத்து பாத்தீங்கன்னா புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனம் கண்ணில இருந்தாலும் சரி, புதனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாமன் வழியில் வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதே மாதிரி குரு தொடர்பு, குரு சேர்க்கை, குருவோட நட்சத்திரம் இருந்தால், குருவோட நட்சத்திரம் என்பது உங்களுக்கு புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, குருவோட வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு, மீனம். இந்த மாதிரி வீடுகள்ல போய் அமையப்பட்டிருந்தால் அவங்களுக்கு உறவுக்காரங்கள்ல உறவுல வரன் அமைகிறது, ஒரு அந்தஸ்தான இடத்துல அமைகிறது, ஒரு கௌரவமான இடத்துல அமைகிறது, ஒரு நல்ல இடத்துல அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டாகும். ஆண்கள் ஜாதகத்துல செவ்வாய் தொடர்பு, பெண்கள் ஜாதகத்துல செவ்வாவுக்கு சுக்கிரன் தொடர்பு, இந்த மாதிரிலாம் இருந்தால் உறவு, தூரத்து உறவு, பங்காளி வகையில, சொந்தக்காரங்க வகையில கூட ஒரு நல்ல இடமா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஆண் ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் செவ்வாய் தொடர்பு, செவ்வாய் கூட பிறந்தவங்களை குறிக்கக்கூடிய கிரகம், சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகமாகும், சகோதர வழி உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகமாகும். அது போல ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, சுக்கிரன் நட்சத்திரம் இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோட வீடுகள் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் உறவு, தூரத்து உறவுலேயே ஒரு நல்ல வரன் அமைகிறது, கூட பிறந்தவங்க வகையில ஒரு நல்ல வரன் அமைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட கொடுக்கும். அது போல அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் வளர்பிறை சந்திரன் சேர்க்கை பெற்றால், தேய்பிறை சந்திரன் சொல்றேன் நான், வளர்பிறை சந்திரன் சேர்க்கை பெற்றால் அம்மா வழியில ஒரு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அது போல பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் வளர்பிறை சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தாலும், அடுத்து உங்களுக்கு சந்திரனோட வீட்டுல இருந்தாலும், சந்திரன் நட்சத்திரம் இருந்தாலும் தாய் வழி உறவுல அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். பெண்கள் ஜாதகத்துல செவ்வாயும் 7ஆம் அதிபதியும். இதெல்லாம் விட்டுடுங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்நியன் போகும்போது எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரனும் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாயும் சனி சேர்க்கை பெறுதோ, அங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், மன வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இல்லாத அமைப்புகள், காலதாமதமான திருமணம், டிலே மேரேஜ், மேரேஜ் லைஃப்லயே ஒரு பிடிமானம் இல்லாம இருக்கிறது, மேரேஜ் லைஃப்லயே ஒரு நாட்டம் இல்லாம இருக்கிறது, ஒரு அந்நிய ஜாதிக்காரங்களை திருமணம் பண்றது, ஒரு அந்நிய மதத்துக்காரங்களை திருமணம் பண்றது,
இவங்களோட ஒரு வசதி கம்மியான இடத்து வரனை போய் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகும். சனி தொடர்பு பெண் ஜாதகத்தில் இருந்தால், சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலோ, அப்படி சனியுடைய தொடர்பு 7ஆம் வீட்டுக்கு இருந்தாலோ, பெண்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வயதான நபரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு ஆண் ஜாதகத்துல சனியோடைய ஆதிக்கம் கீழ் 7ல இருந்தாலோ, சனியோடைய ஆதிக்கம் 7ஆம் அதிபதியோட இருந்தாலோ, சுக்கரனோட இருந்தாலும் அவங்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய மனைவி அந்த ஜாதகரை விட வயது மூத்தவரா வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அந்த ஜாதகரோட வயது மூத்தவரா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு ஆணின் ஜாதகத்திலேயே பெண்ணின் ஜாதகத்திலேயே 7ஆம் வீட்டுக்கு ராகுவோடைய தொடர்பு வந்தால் அது பெரும்பாலும் கலப்பு திருமணமா அமைகிறது. கலப்பு திருமணமா அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் கூட உண்டாகும். கேது தொடர்பா இருந்தாலும் பிரச்சனைகள் உண்டாகும். விருப்பத்தின் மேல திருமணம் ஏற்படுறது, காதல் திருமணம் ஏற்படுறது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கேது தொடர்பு வருகின்ற போது மாற்று மதத்தினரை திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட ஏற்படுது. ஒரு மேலோட்டமா சில கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ரொம்ப தீவிரமா ஆராய்ஞ்சுதான் பலனை சொல்லணும். சில தகவல்கள் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.